ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலால் வரியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து குறைச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனில் அப்படி பண்ணியுமே வந்து இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் போன்ற ஷேர்கள் வந்து இறங்கி தான் இருக்குது. இன்னும் ஏற்றங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலை. பட் ஓஎன்ஜிசி வந்து ஓரளவு ஏறி இருக்குது. 282 ருபீஸ் வந்திருக்கு. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 10.6%. ஸ்டாக்கோட பி 9.34. இப்போ கூட நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும். 4.34% டிவிடெண்டும் தராங்க. லாங் டேர்ம் க்ரோத்துக்கு ஓஎன்ஜிசி ஷேரை கன்சிடர் பண்ண முடியும். மற்றபடி வந்து பிபிசிஎல் ஷேரை வந்து பார்த்திங்கன்னா 392 ரூபா ப்ரைஸில் இருந்தது. இப்போ 283 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க கன்சிஸ்டண்ட்டாக 6.19% டிவிடெண்ட் தராங்க. லாங் டேர்ம் க்ரோத்தும் இருக்கும் இதுலேயுமே. ஹெச்பிசிஎலும் பார்த்திங்கன்னா 341 ருபீஸில் இருக்குது. முன்னாடி வந்து ஒரு 500 ருபீஸ் வரைக்கும் போனது, நல்ல இறக்கங்கள் கொடுத்துருக்கு. லாங் டேர்மில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 13 to 15% வரைக்கும் கொடுத்துருக்கு. 3.08% கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் தராங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் 138 ருபீஸில் இருக்குது. முன்னாடி வந்து 189 ருபீஸ் வரைக்கும் போனது, இப்போ ஒரு நல்ல இறக்கத்தில் கிடைக்கிது. இந்த கம்பெனியும் கன்சிஸ்டண்ட்டாக 5% டிவிடெண்ட் தராங்க. ஒரு 3 to 5% டிவிடெண்ட் வேணும், ப்ளஸ் வந்து எனக்கு க்ரோத்தும் வேணும் லாங் டேர்மில் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த ஆயில் கம்பெனிஸை வந்து கன்சிடர் பண்ண முடியும். பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், அப்புறம் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன், ஓஎன்ஜிசி, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இறக்கங்கள் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த போர் சிச்சுவேஷனுங்கிறது ஒரு டெம்பரரி தான். பட் லாங் டேர்ம் விஷனில் 5 years 10 yearsங்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணும்போது இந்த ஷேர்லேருந்து ஏதாவது ஒரு 1 or 2 ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்லை எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ண முடியும் அஃபோர்டபுள்னா கூட உங்கள் விருப்பத்தை பொறுத்து ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேர்ஸை கன்சிடர் பண்ணுங்கள்.